மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் குடும்ப ஆட்சி என திமுகவை விமர்சித்துள்ளார் நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான். விடுபட்டவர்களுக்கு பணம் அப்படின்னா விடுபட்டிருக்குன்னு தெரியுது இல்ல, இவ்வளவு நாள் கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? விடுபட்டது எப்படி தெரியும்? முதல்ல குடும்ப தலைவிக்கு 1000ன்னு தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிங்க. உங்க வாக்குறுதி அதுதான். வென்று வந்த பிறகு தகுதி வாய்ந்த பெண்களுக்கு நீங்க பிறகு இப்ப 6 மாசத்துல தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுங்கிறீங்க. விடுபட்டவங்களுக்கெல்லாம் நாங்க கொடுக்கறோம். ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு திரளுதுன்னு சொல்லுங்க. எதுக்காக திரளுது? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? இந்தி திணிப்புக்கு எதிராவா, இல்ல வடவர்கள் வருகையை தடுத்து அப்படியா? இல்ல எதுக்காவது சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு திரளணும்? ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? வீடு தேடி அரசு, வீடுதோறும் அரசு. ஒரு பாறை உந்து மேல அரசு முத்திரையை ஏத்திக்கிட்டு இப்படி போற மாதிரி பல 100 கோடி விளம்பரம். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த திராவிட கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும். சேவை அரசியலோ செயல் அரசியலோ செய்யாத, அதுக்கு தெரியாது. செய்தி அரசியல் தான். இவ்வளவு காலம் எங்க போச்சு? நீங்க வாங்க சென்னைக்கு, எல்லா தூண்களையும், மெட்ரோ அந்த தொடர் வண்டிக்கு போட்ட தூண்களில் எல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம் வெளிச்சம் பொருத்திய ஒரு கண்ணாடி விளம்பரம் வந்து ஐயா முதல்வர் படத்தை போட்டு ஒரு பாறை உண்டு மேல ஒரு தமிழ்நாடு அரசு முத்திரத்தை. வீடுதோறும் அரசு, வீடு தேடி அரசு, ரோடு தேடி மக்கள். யாரு? ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், விவசாய பெருங்குடி மக்கள் போராட்டம், எல்லாரும் ரோடு தேடி வந்து போராடிட்டு இருக்காங்க. இவங்க வீடு தேடி அரசு போயிட்டு இருக்கு. எதுக்கு போகுது வீடு தேடி? யார் வீடை தேடி போகுது? தங்கச்சி ரிதன்யா வீட்டுக்கு போகுதா? தம்பி அஜித் குமார் வீட்டுக்கு போகுதா? 3500 தமிழ்நாடு தேர்வாணையத்தில் வேலை வாய்ப்பு 3500 பேர் தான். 13 லட்சம் பேர் தேர்வு எழுதியிருக்கான். அதுல கேட்கப்பட்ட கேள்வி என்ன? விடுதலை போராட்டத்தை பத்தி கேட்டிருக்கு. இது விடியல் பயணம் எப்போது தொடங்கியது? இதையெல்லாம் நீங்க சகித்து கொண்டுதானே இருக்கிறீங்க. இந்த கொடுமைகள் எல்லாம் எவ்வளவு பெரிய பொது அறிவு கேள்வி. 13 லட்சம் பேர் அதிமுக கொண்டு வந்தது. எந்த மாநிலத்தை சேர்ந்தாலும் யார் வேணாலும் வந்து இங்க எழுதி கொள்ளலாம். டிஎன்பிசியில் தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தில் யார் வேணாலும் அந்த தேர்வில் எழுதிக்கலாம், வேலை வாய்ப்பு பெற்றுக்கலாம். பிறகு 2 வருஷம் கழிச்சு தமிழ் கத்துக்கலாம். தேவைன்னா வேலை கிடைச்சிருச்சுன்னா எது கத்துக்கிறான்? எது கத்துக்கிறான்? அதை கொண்டு வந்ததை நாங்க வந்து மாத்துவோம். நீங்க 4.5 வருஷம் ஆச்சு மாத்தல. இதுல 13 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எத்தனை பேர் ஏன் ஆளுன்னு தெரியல, எவன் எந்த மாநிலத்துக்காரன்னு தெரியல. 1 கோடி உறுப்பினரை சேர்த்துட்டீங்க. ஏற்கனவே 1.5 கோடி உறுப்பினர் வச்சிருக்கீங்க. ஓட்டுக்கு காசு உறுப்பில இல்லையா? உன் உறுப்பினர் 1 கோடி பேர் பேட்டாலே நீ வென்றுவில்ல, அப்புறம் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? சரி, நானும் பேசுறேன், ஐயா ஸ்டாலின் பேசட்டும், தம்பி உதயநிதியும் பேசட்டும். கூட்டத்துக்கு காசு, சாராயம், சாப்பாடு கொடுக்காம யாரு பேசுறதுக்கு மக்கள் வர்றாங்க? ஒரு பந்தயம் வைங்க. நீங்களாம் தான் நீ ரோடு ஷோ போட்டு அப்படி திரும்பினோடனே எல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஒரு 1/2 மணி நேரம் ஒரு அம்மா எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கு. யாரு வரா? கலைஞர் வராராம். ஏன்னா சனம்லாம் போயிடுச்சு, நடக்க முடியல, இருக்கேன், திருப்பி இப்படிதான் வரணும், போய் சேர்ந்துக்கிருவேன். எவ்வளவு? 200 ரூபா தரேன் இருக்காங்க. என் மக்களை பிச்சைக்கார கூட்டமாக்கிட்டு மானங்கட்டு தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு கூட்டத்தை மானங்கட்டு 200 500க்கு கையேந்திர கூட்டமா மாத்திவிட்டு மானங்காக்க வாங்க ஓரணியிலன்ட்டு. மானங்காக்க வர்றோம், மண் காக்க வாரோம், மொழி காக்க வாரோம். ஓரணியில யார்கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து காக்க. திமுகவுக்கு ஒரு அரசியல் கோட்பாடு சொல்லுங்க. உங்க மனச்சான்ற சொல்லிட்டு சொல்லுங்க. யாராவது பிஜேபின்னு ஒரு கட்சி இல்ல அப்படின்னா திமுகன்னு ஒரு கட்சி இருக்குமான்னு. நீ 5 ஆண்டுகள் ஆள போறீங்க. ஆண்டுக்கு முடிக்க போகுது. இந்த ஆட்சியின் சாதனைகளை சொல்லி நான் இப்படி ஆட்சி செஞ்சிருக்கேன். அதனால எந்த கட்சியினுடைய வருகையும் வளர்ச்சியும் தேவைப்படாது. ஏன்னா நாங்களே நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஆட்சியின் சாதனை இவ்வளவு. ஒரு வீரன் என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கு காவல்ல, நீ கோட்டைக்கு காவலா நிக்கிறவங்க என்ன சொல்லணும்? என்னைய தாண்டித்தான் சொல்லணும். எங்க பாட்டன் சுந்தரலிங்க மாதிரி சொல்லணும். என்னைய தாண்டி தாண்டா எதிரி இந்த கோட்டையை தொட முடியும்னு ஒற்றை மகன் 8 நாள் சண்டை போட்டான் அந்த வீரனை போல சொல்லணும். இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை ஆண்டுகால கட்சி 75வது ஆண்டு விழாவெல்லாம் கொண்டாடிட்டு இத்தனை முறை அதிகாரத்துக்கு 7வது முறை நாங்க வரப்போறோம்னு பீத்திக்கிட்டு இருக்க நீங்க பிஜேபி வந்துரும்னு சொல்றதுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு? நாங்க இருக்கிற வரை வராதரா பிஜேபி. அவன் தாண்டா ஆண்மகன், அவன் தான் வீரன். அதை விட்டு வந்துரும். அப்புறம் நீ எதுக்கு இதுக்கா இருக்காங்க? நீ எதுக்கு இருக்க?
நீ எதுக்கு இருக்க? பிஜேபி கொடுமையான கட்சி, தீமையான கட்சி, மோசமான ஆட்சி, சரி விடு. நீ என்ன பண்ற? வெக்கம் இல்லாம சமூக நீதி கட்டடம், சமத்துவபுரம். ஏன் பெரியார் பேர்ல தான் சமத்துவம் இருக்குமா? எங்க முன்னோர்லாம் சாதியை தூண்டி வளர்த்துக்கிட்டு இருந்தானா? வீடு வீடு தேடி போய் தீ வச்சுக்கிட்டு இருந்தானா எங்க முன்னோர்கள்லாம்? பல நூறு கோடியை கொட்டி சமத்துவபுரம் கட்டினீங்களே, எல்லா சாதி சமூகமும் ஒன்னா உட்காந்து வாழுதாண்டக்கா இந்த சமத்துவபுரத்தில். வாரீங்களா? பாப்பமா வெற்று அறிக்கை, வெற்று விளம்பரங்கள். காங்கிரஸ் வலுவிழந்து இருக்கும்போது நீங்க அந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க. பிஜேபி ஆதரிச்சு மத்திய அமைச்சரவையில் இருந்தீங்க. அப்படித்தானே? நீங்க 2006ஆம் ஆண்டு நீங்க வலிமையிலிருந்து இருந்தீங்க. 106 இடம் இருந்தீங்க. மீதி இடமெல்லாம் எங்க ஐயா மருத்துவர் பாட்டாளி மக்கள் கட்சி, மற்ற கட்சிகள் தான் ஆதரவு கொடுத்தது. ஐயா, அந்த கட்சிகளுக்கு நீங்க 2 அமைச்சர் கொடுக்க வேண்டியதானே? இது என்ன குடும்பம்? இது எப்படின்னா, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் குடும்ப ஆட்சி. முதல்ல மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சின்னு முழக்கம். இப்ப அது மாறி இருக்குது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் குடும்ப ஆட்சின்னு மாறி இருக்குது. முகவரி திட்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தலைப்புல முகவரி தான் அது இதுல இருக்குது. அவர் என்ன இந்த நேரில் இருக்காரு? சிடி நாரா முதல்வரின் முகவரி அந்த எல்லார் சாமி கட்டடத்துக்கு பக்கத்தில் இருக்கு அவர் முகவரி. நான் அவனை கேட்டு அனுப்புறேன். சும்மா சொல்றதானுங்க ஒரு திட்டம். உங்களை தேடி முதல்வர், உங்களோடு முதல்வர். இவர்னால எங்களோடு இருந்தாமே, இளங்களோடு இல்லாம எங்க இருந்தாரு? அந்த கேள்வியை நீங்க கேட்க மாட்டீங்க. அது ஏன் தேர்தல் வரும்போது எங்க மேல அப்படி திடீர்னு காதல் வருது? ஏன் புது பொண்டாட்டி மேல காதல் வந்த மாதிரி? என்ன கதை இது? தேர்தல் வரும்போதுதான் பள்ளம் மூடப்படுது, சாலை போடப்படுது, மின் விளக்குகள் சரி செய்யப்படுது. இதுக்கு ஏமாறுதே என் ஜனம். இது கொடுமையே எங்க போய் சொல்றது? பெரியார் மீது எனக்கு என்ன ஒரு பற்றும் இல்லை. எனக்கு என்ன பற்றுது? என் மொழியை சனியன்னு சொன்ன, அதை ஒழிக்கணும்னு சொன்னவரோட என்ன பற்றுது? திராவிடங்க சாதிச்சது ஒண்ணுதான். அவங்க சாதி ஒழிப்புல சாதிச்சிருக்காங்களா? சமூக நீதியில சாதிச்சிருக்காங்களா? பெண்ணிய உரிமை விடுதலையில சாதிச்சிருக்காங்களா? எதுல சாதிச்சிருக்காங்க? என் மொழியை அழிக்கணுங்கிறத சாதிச்சு முடிச்சிருக்காங்க. அவரே சொல்றாரு, ராமசாமி ஐயாவே சொல்றாரு, தமிழோடு ஆங்கிலம் கலந்து பேசுன்னு சொல்றாரு. பேசுறீங்க, எல்லாரும் பேசுறோம். தமிழை ஆங்கிலத்தில் எழுது, ஸ்கிரிப்ட் ஆங்கிலத்தில் எழுது. இப்போ இல்லாட்டி எப்போ, எப்படின்னா IPPO. வா மச்சான்னா VAA, வா மச்சான் MACHAN, மச்சான் அப்படி எழுதுன்றார். அதான் எழுதிருக்கீங்க கடையில். அந்த முதல்வரே சொல்றாரு பாருங்க. ரெயின்போ அப்படின்னா அதை தமிழ்ல வானவில்னு எழுத வேண்டியதில்லை, ரெயின்போனே எழுதுங்க தமிழ் எழுத்துல. இதுக்கு பேர் தான் தங்கிலீஷ். திருக்குறள் மலம்னு ஒன்று, திருக்குறள்ல மலம்ன்றாரு. வள்ளுவனை பார்ப்பன அடிமைன்றாரு. நான் சொல்றதை கேட்கணும். வள்ளுவரை பார்ப்பன அடிமைங்கிறாரு, திருக்குறளை மலம்னு சொல்றாரு. மாநாடு நடத்தினாரு. மலம்னு சொன்னது ஒரு பெரியார், கேட்கறதுக்கு பதில். மலம்னு சொன்னது ஒரு பெரியார், மாநாடு நடத்தினார் ஒரு பெரியாருங்கிறீங்க. இதுல எந்த பெரியார்? உங்க தந்தை பெரியார். மாநாடு நடத்தினது திருக்குறள் முன்சார். மாநாடு அவர் நடத்தினாரா? மாநாடு நடத்தினதுல பங்கேற்றார். திருக்குறள் என்ன நடந்தது? திருக்குறள்ல என்ன? திருக்குறள் மாநாட்டுல என்ன நடத்தி என்ன நடந்தது? அப்ப மலம்னு சொன்னதை நம்புறீங்களா? மாநாடு நடத்தினதை நம்புறீங்களா? மாநாடு நடத்துறது நம்புறீங்களா? இல்லையேப்பா. உன் பயிரி, உன் அலைபேசி என்ன வாங்கடா? நாங்க என்ன பொய் சொல்லிட்டே தினம் நினைக்கிறீங்களா? நீ ஆதாரம் எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்ட. அப்படி திராவிடர் கழகத்துல பெரியாருடைய சிந்தனையை அரசுடைய மேக்கல, பெரியார் எழுத்துக்களை எல்லா புது கவிஞர்களுடைய சின்ன எழுத்தாளர்களுடைய எழுத்தெல்லாம் அரசுடைய மேய் போகும்போது அவருடைய எழுத்துக்கள் ஏன் பொதுவான பொது சொத்தாகல? ஏன் பொது சொத்தாகல? எல்லாம் படிச்சான்னா காரி துப்பிடுவான். குடிக்கே 1000 பிரச்சனை இருக்குங்க. தமிழ் குடிக்கே 1008 பிரச்சனை, லட்சம் பிரச்சனை கிட்ட இருக்கு. இதுல ஒரு கட்சியின் கொடிக்கு என்ன பிரச்சனை? டிசைனை நீ மாத்திக்க, அவ்வளவுதானே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? 2வது மாநாடு மதுரையில் இன்னைக்கு கால் பண்ணிருக்காங்க. 25ஆம் நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சியை அது முடிவு எடுக்குது, நம்ம மாநாடு நடத்தணும்ட்டு. அதுல போய்லாம் என்னோட கருத்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் என்ன செய்யறேன்? நான் ஒரு மாநாடு நடத்துறேன். ஆகஸ்ட் 17 மரங்களின் மாநாடு நடத்துறேன். மரங்களோடு பேசுவோம், மரங்களுக்காக பேசுவோம். மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். மரம் செய்வோம். நீரின்றி அமையாது உலகு, காடின்றி அமையாது நீர் அப்படின்னு நான் ஒரு மாநாடு போடுறேன். பலாயிரக்கணக்கான மரங்களுக்கு இடையில வாங்க பாருங்க, மரம்னா என்னன்னா தெரிஞ்சுக்கிறீங்க.
ஒரு கொள்கை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் ஒரு கொள்கை இல்லாது எங்கள் வேதம். அதை போய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு முதல்ல எடுத்து வச்சதுக்கு அரசியல்ல யாரு? நான் தான். என்னுடைய உறுப்பினர் அட்டை யாராவது வச்சிருக்கீங்களாடா? கேடுறா. இத கிட்டத்துல பாருங்க, கீழே என்ன போட்டிருக்கேன்னு பாருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு போட்டது முதல் நான் தான். இது கொள்கை இல்ல, எங்க வேதம். கொடியில 2 வண்ணம் இருக்கு, அது யாரு வச்சிருந்தது? உங்களுக்கு சொல்றதை நாங்கனால தெரியுது. இன்னும் ஒரு 5-6 ஆண்டுகள்ல சோத்துக்கு பிச்சை எடுத்து கையேந்துவீங்கல்ல, அப்ப தெரியும். ஆடும் மாடும் இல்லாத ஒரு மண் எப்படி வளமாகும். யாராவது அறிவார்ந்து நம்மாழ்வார் மகனை தவிர எவனும் பேச முடியாது. ஆடு மாடுகள் அதனுடைய சாணி புழுக்கை சிறுநீர் இல்லாம மண் எப்படி வளமாகி பல்லுயிர்கள் உற்பத்தி பெருக்கம் உருவாகி பல நுண்ணுயிர்கள் உருவாகி மண் எப்படி வளமான மண்ணாகும். இயற்கை வேளாண்மைங்கிற ஆடு மாட்டு சாணி இல்லாத எப்படி இயற்கை வேளாண்மை வரும்? சினிமா ரிவ்யூ எடுப்பவர்களை தியேட்டர் உள்ளே விட வேண்டாம் என திரைப்பட நிகழ்ச்சியில் நடிகர் விஷால் வேண்டுகோளாக தெரிவித்துள்ளார். இன்னும் 3 மாத காலகட்டத்தில் நாங்கள் வந்து கவலைப்படாதீங்க, டைம் கன்ஸ்டன்ட் இருக்காது. அந்த நாங்கள் கட்ட போகிற அந்த ஆடிட்டோரியம் வெளியே நாங்கள் திறப்பு விழாக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சின்ன திரைப்படம் வந்து இப்போ எந்த திரைப்படமாக இருந்தாலும் உங்களுக்கு பயன்படும். நீங்கள் அந்த டைம் வாட்சே பார்க்க தேவையில்லை. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பூனா அமையும், ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அமையும். நான் ஒரு விண்ணப்பம் உங்கள் எல்லோருக்கும் நான் வைக்கிறேன், பத்திரிகையாளர்கள் ப்ளஸ் யூடியூபர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் சார்பாக அவங்களுக்கும் நான் விண்ணப்பம் வைக்கிறேன், இன்க்ளூடிங் கமலா தியேட்டர் உரிமையாளருக்கும் மற்ற உரிமையாளர்களும். இனிமேல் வரக்கூடிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வெள்ளிக்கிழமை தயவு செஞ்சு ஒரு 3 நாளைக்கு மட்டும் 12 காட்சிகளுக்கு மட்டும் யாராவது வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு வராங்கன்னா, மைக்கு நீட்டிக்கிட்டு வராங்கன்னா, தயவுசெய்து தப்பாக நினைக்க வேணாம். நீங்கள் தப்பாக நினச்சாலும் ஐம் சாரி, ஐ ஹாவ் டு என் ஆதங்கத்துக்கு நான் தீக்கணும். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு படம் பார்த்துட்டு நீங்கள் அந்த மைக்கை நீங்கள் நீட்டிட்டு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லிவிடுங்க. ஆனால் தயவு செஞ்சு அவங்கள வந்து ஒரு 3 days மட்டும் வெளியில் தப்பாக நினைக்க வேணாம். உள்ளார ப்ரெமிசஸ் இல்லாமல் வெளியில் அவங்கவுங்க வண்டி வாகனத்தில் ஏறி வெளியில் போகும்போது நீங்கள் அவங்கள வந்து போய் நீங்கள் வெளியில் கேட்டுக்கோங்க. அவங்களோட ரிவ்யூ கேட்க வேணான்னு நான் சொல்ல, வெளியில் கேளுங்க. ஆனால் தயவு செஞ்சு ஒரு 3 நாட்களுக்கு மட்டும் அந்த 12 காட்சிகள் மட்டும் எக்ஸிபிட்டர்ஸ் அசோசியேஷன் நான் ஒரு வேண்டுகோளாக விண்ணப்பமாக வைக்கிறேன். உள்ளே மட்டும் கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி உள்ளே வந்து எடுக்க வேணான்னு சொல்லுங்கள், வெளியில் எடுத்துக்கோங்க. விமர்சனங்கள் கண்டிப்பாக யார் முதல்ல விமர்சனம் போடுறதுன்னு ஒரு போட்டி இருக்கும், அது தப்பே கிடையாது எல்லாரும். ஆனால் நீங்கள் உள்ளே வந்து ஒரு டிக்கெட் வாங்கி நீங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்து சொல்லிவிட்டு அப்புறம் மக்களோட கருத்து நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த வகையில் ஒரு நல்லாயிருக்கும். எந்த படத்துக்காக இருந்தாலும் அது நல்லாயிருக்கும். ப்ளீஸ் தயவு செஞ்சு, ஏன்னா கண்டிப்பாக ரிவ்யூ வேணும். அந்த ப்ரீதிங் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு 12 காட்சிகள் விட்டுருங்களேன். அந்த அதுதான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு இவ்வளோ உழைச்சிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து அது ஒரு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அந்த வகையில். ஸோ தேங்க்யூ. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.